ஹாய் குட்டீஸ், நீங்க என்னைக்காவது வானம் ஏன் நீல நிறமா இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா? நான் இன்னைக்கு அந்த சீக்ரெட்டை தான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாங்க கதைக்கு போகலாம். ஒரு நாள் பள்ளியில் அறிவியல் வகுப்பு நடந்து கொண்டிருந்தது. மாணவர்கள் எல்லாம் அமைதியாக உட்கார்ந்திருந்தார்கள். அப்போது ஒரு மாணவன் கையுயர்த்தி கேட்டான், மிஸ், ஒரு சந்தேகம் கேட்கலாமா? ஆசிரியர் சிரித்து சொன்னார், கேள் மகனே. மாணவன் கேட்டான், மிஸ், வானம் ஏன் நீல நிறத்தில் தெரிகிறது? ஆசிரியர் சிரித்து சொன்னார், அது ஒரு சின்ன கதை மாதிரி இருக்கும் அறிவியல் ரகசியம். பிறகு ஆசிரியர் சொல்ல ஆரம்பித்தார். ஒரு நாள் வானத்தில் எல்லா நிறங்களும் ஒன்று கூடியது. சிவப்பு சொன்னது, நான் மிகவும் சக்தி வாய்ந்த நிறம். மாலை நேரத்தில் வானத்தை சிவப்பாக மாற்றுவேன். மஞ்சள் சொன்னது, நான் தான் சூரியனின் நிறம். நான் இல்லாமல் உலகத்திற்கு ஒளியே வராது. பச்சை சொன்னது, மரங்கள் செடிகள் எல்லாம் என்னால் தான் அழகாக இருக்கும். ஊதா சொன்னது, நான் மிகவும் அரிதான அழகான நிறம். அனைத்து நிறங்களும் தங்களது சிறப்பை சொல்லிக் கொண்டே இருந்தது. அந்த நேரத்தில் சூரிய ஒளி வானத்துக்குள் வந்தது. சூரிய ஒளியில் பல நிறங்கள் இருக்கின்றன. அந்த ஒளி பூமியின் காற்று மண்டலத்துக்குள் வந்தால் காற்றில் இருக்கும் சிறிய துகள்கள் அந்த ஒளியை எல்லா திசையிலும் சிதறச் செய்கின்றன. இந்த நிகழ்வை அறிவியலில் ரேலே ஸ்கேட்டரிங் என்று சொல்வார்கள். தமிழில் இதை ரேலே ஒளி சிதறல் என்று கூறுவார்கள். ஒரு மாணவி கேட்டாள், மிஸ், அப்போ ஏன் வானம் நீலமாக தெரிகிறது? ஆசிரியர் சொன்னார், ஏனென்றால் நீல நிற ஒளி மற்ற நிறங்களை விட அதிகமாக சிதறுகிறது. அந்த நீல ஒளி வானம் முழுவதும் பரவுகிறது. அதனால்தான் நாம் மேலே பார்த்தால் வானம் முழுவதும் நீலமாக தெரிகிறது. மற்றொரு மாணவன் உடனே கேட்டான், மிஸ், அப்போ கடல் ஏன் நீல நிறத்தில் தெரிகிறது? ஆசிரியர் சிரித்து சொன்னார், அதற்கும் அறிவியல் காரணம் இருக்கிறது. கடல் வானத்தை பிரதிபலிப்பதால் கொஞ்சம் நீலமாக தெரியும். மேலும் தண்ணீருக்குள் வரும் சூரிய ஒளியில் நீல நிற ஒளி அதிகமாக சிதறி திரும்ப வெளியில் வருகிறது. அதனால்தான் நமக்கு கடலும் நீல நிறமாக தெரிகிறது. மாணவர்கள் எல்லாம் ஆச்சரியமாக சொன்னார்கள், வாவ், வானமும் கடலும் நீலமா இருக்கிறதுக்கு இவ்வளவு அறிவியல் காரணம் இருக்கா? ஆசிரியர் சிரித்து சொன்னார், ஆம் குழந்தைகளே, இயற்கையின் அழகுக்கு பின்னால் எப்போதும் அறிவியல் ரகசியம் இருக்கும். குட்டீஸ், வானமும் கடலும் ஏன் நீலம்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இன்னும் இப்படிப்பட்ட ஃபன் சயின்ஸ் வீடியோஸ் வேணும்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.